இந்த ஹைதராபாத் பிரியாணின்றது பார்த்தீங்கன்னா சென்னை பிரியாணியை விட ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க. நான் இந்த பிரியாணி வந்து பண்ணும்போது கண்டிப்பாக டேஸ்ட் வராது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். காரணம் என்னென்னா, இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வதக்கிற மாதிரி வராதுங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது டேஸ்ட்டு வராதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் உண்மையாகவே சென்னை ஸ்டைல் பிரியாணி கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு 90 to 80% நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் பிரியாணி சமைக்கும்போது உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இந்த வீடியோவில் வரக்கூடாதுன்ற அளவுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ 1 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு தபரா எடுத்திருக்கோம். இந்த தபரா எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாத்திரமாக இருக்கணும். எதனாலனா 1 கிலோவோட ரிசல்ட்டு பார்த்தோன்னா 5 கிலோ பிரியாணி வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த 5 கிலோ பிரியாணிக்கு 5 லிட்டர் பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராதுங்க. ஏன்னா தம் போடும்போது கொஞ்சம் கேப் இருக்கணும். அரிசிக்கும் தபராவோட மூடிக்கும் கேப் இருக்கணும். ஸோ அப்போ 6லேருந்து 7 லிட்டர் கொண்ட ஒரு பாத்திரம் எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணிக்கு பக்காவாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 ml வந்து ஆயில் எடுத்துருக்கேங்க. ஏன்னா நம்ம வந்து சென்னை ஸ்டைல் பிரியாணி நம்மளுக்கு பக்காவாக தெரியும், ஹைதராபாத் பிரியாணி நம்மளுக்கு வந்து அவ்வளோ தெரியாது. ஸோ அதனால் 200 ml ஆயில் வந்து கிளியராக எடுத்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் பாம் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே வெங்காயம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 350 கிராம் வெங்காயங்க. சேம் சென்னை ஸ்டைல் பிரியாணியில் எப்படி 350 கிராம் சேர்க்கணும் அதேமாரி 350 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா ஸ்லைஸாக போட்டுக்கணுங்க. ஏன்னா இந்த வெங்காயத்தை நம்ம வந்து பொரித்து எடுத்துகிட்டு மேலே தூவி விடும். அப்போ என்ன பண்ணணும்னா எல்லா வெங்காயம் ஒரே ஸ்லைஸிங்கில் இருந்தால் மட்டும்தான் எல்லா வெங்காயமும் ஒரே பதத்துக்கு வரும். ஸோ மாற்றி மாற்றி கட் பண்ணாதீங்க, ஸ்லைஸாக போடுங்க, நீட்டு வாக்கில் போடுங்க. ஓகேங்களா? இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா ப்ரௌனாக வதக்குனுங்க. சென்னை ஸ்டைல் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமாக பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எல்லா வெங்காயமும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒரு வெங்காயம் விடாம எல்லாமே நல்லா ப்ரௌனாக வரணுன்றதுக்காக. ஸோ அதனால் பக்காவாக கிட்டே இருந்து வெங்காயத்தை கண்டினியூவாக வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து ஆட் பண்ண போகிறேங்க. நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஹைதராபாத் பிரியாணியோட ரெசிபி வந்து வீடியோவில் பார்க்கும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனு, தயிர், மிளகாத்தூள் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கூட போட்டால் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயோட அரோமா வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்றதுனால இந்த வெங்காயத்தில் எண்ணெய் கூட வந்து போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து இது கூட எடுத்துருக்கேங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வாசனை வந்து நல்லா கிடைக்கும். ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 கிராம்பு எடுத்திருக்கேன் 1 கிலோவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பூ மட்டும் ஒரு 2 பூ எடுத்திருக்கேங்க. இது கண்டிப்பாக கிளியராக ஒர்க் ஆகுங்க. ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நீங்கள் எண்ணெயில் பொரிச்சா தான் உங்களுக்கான வாசனை வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிக்கன்லாம் மசாலா கூட போட்டு பெரட்டி விட்டிங்கன்னா வாசனை வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்மளுக்கு வாசனைக்காக பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தோட எண்ணெய் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஹைதராபாத் பிரியாணியில் முக்கியமான மேட்ரே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்து எடுக்கிறதாங்க. இங்கே பாருங்கள், எல்லா வெங்காயத்தும் ஓரளவுக்கு கிளியராக வந்து வறுத்து எடுத்துட்டோம். இது வந்து நம்ம அந்த ஸ்லைசிங் வந்து கிளியராக போட்டதால் தான் நம்மளுக்கு எல்லா வெங்காயமும் ஒரே ரேஞ்சில் வந்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 வெங்காயத்தை வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. எதனாலனா மேலே நம்ம தூவி விடும், அதுக்காக எடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த வெங்காயத்தை நீங்கள் இது மாதிரி பொன்னிறமாக வதக்கும்போது உங்களுக்கு இந்த பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி நீங்கள் அதிக நேரம் வச்சு சாப்பிட்லாம். ஒருவேளை வெங்காயம் நல்லா வேகலைன்னா பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ வதக்கின வெங்காயத்தில் ஒரு 70% வெங்காயத்தை வந்து எடுத்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் வெங்காயத்துக்கிட்ட எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஒரு 100 கிராம் வெங்காயத்தை மட்டும் தான் இதில் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்குங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி எண்ணெயில் போட மாட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட தான் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவருமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை மிளகாவையும் மல்லி புதினாவையும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆன்லேயே இருந்துச்சுன்னா வெங்காயம் வந்து கருகிடும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பச்சை மிளகாவும் மல்லி புதினாவும் போடும்போது அதோட சூட்டில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக வதங்கும். மல்லி புதினா பச்சை மிளகாவோட ஃப்ளேவரும் கொஞ்சம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த மல்லி புதினாவும் பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணியில் சிக்கனு, தயிர், அப்புறம் இந்த பச்சை மிளகா, மல்லி புதினா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பெரட்டி விடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா இந்த பச்சை மிளகா, மல்லி புதினோட ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. ஸோ அது கிடைக்கணுன்றதுக்காக நம்ம முன்கூட்டியே ஆட் பண்ணும்போது ஆயிலில் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு அந்த பச்சை மிளகாவும் மல்லி புதினாவும் கொஞ்சம் வாசனையும் ஃப்ளேவரை நல்லா தூக்கி பக்காவாக கொடுக்குங்க. அடுத்து சிக்கன் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து கிளியராக வாஷ் பண்ணி வச்சுருங்க. அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் யாரும் ஸ்கின்லெஸ்லாம் வாங்காதீங்க. ஸ்கின்னோட தான் பிரியாணிக்கு சிக்கன் வந்து டேஸ்ட்டு. ரெண்டாவது அதில் அந்த கோடு போட்டு கீரல் போட்டு வாங்கிங்க தெரியுமா, அது மாதிரி வாங்க தலை. ஏன்னா பீஸ்லாம் வந்து உடஞ்சி போயிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 400 ml கிட்ட எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பாக்கெட் வாங்கி அதில் 400 ml கிட்ட எடுத்துருக்குங்க. ஏன்னா இதில் வந்து தக்காளி கிடையாது, தயிர் மட்டும்தான். ஸோ புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்றதுனால தயிர் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா 400 ml கிட்ட எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து மிளகாத்தூள் எடுக்க போகிறேங்க. தனி மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 12 கிராம் எடுத்திருக்கேன்.
இந்த மிளகாத்தூளில் மெயினான மேட்ரு நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சக்தி மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பிரியாணி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் பிரியாணி சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா 10 கிராம் தான் எடுத்துப்பேன். ஏன்னா இது தனியாக பண்ணுறதுனால 12 கிராம் எடுத்திருக்கேன். எதனால் சொல்கிறேன்னா சக்தி மிளகாத்தூள் நீங்கள் கம்மியாக எடுத்தாலும் காரமாக இருக்காது. அதாவது 10 கிராம் எடுக்கணும். இதுவே நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுக்கிறீங்கன்னா 1 கிலோவுக்கு 12லேருந்து 15 கிராம் வரைக்கும் எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அது காரம் கிடைக்காது, உங்களுக்கான கலர் கிளியராக கிடைக்கும். அந்த அளவு நீங்கள் சக்தி மிளகாத்தூள் எடுத்தீங்கன்னா காரம் அதிகமாக போயிடும். ஸோ சக்தி மிளகாத்தூள் எடுக்கும்போது 10 கிராம் எடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் எடுக்கும்போது 12 கிராம் கூட எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சு விட்ருக்குங்க. இந்த லெமனில் கொட்டையை வந்து ஆட் பண்ணுறது. ரெண்டாவது ரொம்ப வந்து புளிஞ்சிருக்கூடாது. இதில் பாருங்கள், அந்த சாழம் மட்டும் வர அளவுக்கு தான் புளியணும். ரொம்ப புளிஞ்சிங்கன்னா தோலில் இருக்க கசப்பு தன்மை பிரியாணி உள்ள இறங்கி பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு சேம் நான் சென்னை ஸ்டைல் பிரியாணியில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டை வந்து நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நான் ஈக்குவல் போர்ஷனாக தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பூண்டோட அளவு லைட்டாக அதிகமாக ஆட் பண்ணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இஞ்சோட அளவு அதிகப்படுத்தாதீங்க. ரெண்டாவது, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கடையில் மட்டும் வாங்கிடாதீங்க, வேஸ்ட்டுங்க. ஏன்னா நீங்கள் வீட்டிலே கிடைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி போகிறத விட கடையில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் அரைச்சி போடுங்க. அரைச்சி போட்டால் உங்களோட பிரியாணி கண்டிப்பாக ஹோட்டலில் வர மாதிரி டேஸ்ட் வரும். இதில் எல்லாருமே அதான் கேட்குறீங்க, எனக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கலன்னா கடையில் வந்து அரைச்சி போடுவாங்க. நீங்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கிட்டு வந்து அந்த டேஸ்ட்டு வரலன்றீங்க. பாக்கெட்டில் வைக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றுத்துக்கு ஆக்கிடலைங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பாக்கெட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு யூஸ் பண்ணாதீங்க. நீங்களும் அரைச்சி போடுங்க. கண்டிப்பாக உங்களோட பிரியாணியோட டேஸ்ட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இப்போ மெயினான மேட்ரு என்னென்னா இந்த பிரியாணிக்கு உப்பு தாங்க. உப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு மசாலாவில் 35 கிராம், ஹைதராபாத் பிரியாணிக்கு மசாலாவில் 25 கிராம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம 800 ml வாட்டர் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து 800 ml ஆட் பண்ண மாட்டோம். எதனாலனா அரிசியை 3/4 பதம் வடித்து எடுத்துரும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 25 கிராம் சால்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஹைதராபாத் பிரியாணிக்கு 25 கிராம் சால்ட்டை நீங்கள் ஆட் பண்ணாலே பிரியாணிக்கு பக்காவாக இருக்கும். அந்த அரிசியை மட்டும் நீங்கள் வடித்து எடுக்கிற தண்ணியில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடணும். அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுக்கிறேங்க. அப்போ தான் சிக்கன் கூட இந்த மசாலா வந்து நல்லா ஊறிடும். ரெண்டாவது, இந்த மசாலா இந்த மாதிரி நீங்கள் பெரட்டி விடும்போது சிக்கனு, தயிர் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு ஹைதராபாத் பிரியாணிக்கான ஃப்ளேவர் வந்து நல்லா தூக்கி கொடுக்குங்க. ஆமாங்க, இப்போ நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி மாரி நீங்கள் தனித்தனியாக வதக்கினீங்கன்னா வச்சுங்களேன், அது வந்து ஹைதராபாத் பிரியாணியோட ஃப்ளேவராக கிடைக்காது. அதுவே இந்த சிக்கன் கூட தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மல்லிப்புனா இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரே டைமில் சமைக்கும் போது ஹைதராபாத் பிரியாணிக்கான ஒரு ஃப்ளேவர் ஒன்று இருக்கும். அதை வந்து சூப்பராக கொடுக்கும். அதனால தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இது கொஞ்சம் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா கொதிக்குது. அதாவது இடத்த உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சிம் லெவலில் வச்சுட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வந்து ஃப்ளேமை வச்சுக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வேக ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வைக்கணும். அட் தி சேம் டைம் மூடி போட்டுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் 15 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அடி பிடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் இதில் வாட்டர் ஆட் பண்ணவே தெரியல. சிக்கன்லேருந்து வர வாட்டரே பார்த்தீங்கன்னா இதுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சியை நல்லா கொடுக்கும். அட் தி சேம் டைம் பிரியாணிக்கான டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக கொடுக்குங்க. இப்போ நான் அந்த 15 நிமிஷம் சொன்னேன் இல்லையா, அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் சிக்கன் பீஸை வந்து எடுத்து பார்க்கணுங்க. அதாவது லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் பீஸ் இருக்குன்னா அந்த பீஸ் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். நான் 15 நிமிஷம் சொல்லிட்டுன்ட்டு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா சிக்கன் பீஸ் சம்டைம்ஸ் வேகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிக்கன் பீஸை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சிக்கன் பீஸ் வந்து எலும்புலேருந்து கொஞ்சம் லைட்டாக உறிஞ்சி வந்திருக்கும். அப்படி வந்திருந்தாலே உங்களுக்கு சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து வெந்துடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இதில் வாட்டர் கிட்ட எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அப்படியே இதை மூடி போட்டுட்டு இந்த தபரா எடுத்து நான் சைடில் வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 கேஸ் அடுப்புலாம் இல்லைங்க, ஒரே ஒரு கேஸ் அடுப்பு தான் இருக்குது. ஸோ அதனால் இதை மூடி போட்டு இதை நான் சைடில் எடுத்து வச்சுட்டு சுடு தண்ணி வந்து ஏற்றி வைக்க போகிறேங்க. சுடு தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2 லிட்டர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா 25 கிராம் சால்ட் ஆட் பண்ணணும். அதாவது 1 கிலோவுக்கு 25 கிராம் உப்பு வந்து ஆட் பண்ணுங்க. இந்த உப்புலேயும் தண்ணிலையும் மெயினான மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்டைல் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அங்கே 35 கிராம் போடணும். அதாவது மசாலாவுக்கு தண்ணியில் 25 கிராம் போடுவேன். ஆனால் இந்த ப்ராசஸ்லாம் 2த்துலையுமே 25 கிராம் தான் போடுவோம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 கிராம் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா மசாலா, அந்த மசாலாலையும் 25 கிராம் சால்ட் வந்து ஆட் பண்ணணும்.
பக்காவாக இருக்கும் உங்களுக்கு பிரியாணியில் உப்போட அளவு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா லெமன் வந்து ஒரு 1/4 லெமன் அளவுக்கு புழிஞ்சு விட்ருக்குங்க. லெமன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் மாதிரி தான். ஏன்னா ரைஸை வந்து நல்லா லென்த்தியாகவும் உபரி நல்லா உதிரி அப்படியே அரிசி கூட அரிசி ஒட்டாமல் இருக்கிற மாதிரி கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டதோட லெமனை போட்டிங்கன்னா அந்த லெமனோட புளிப்பு தண்ணியில் ஆட் பண்ணும்போது அரிசி இதில் நீங்கள் வடிச்சு எடுக்கிறீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு அரிசி கூட ஒட்டையே ஓட்டாதுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து 1 கிலோ அரிசி ஊற வச்சுருந்தேன். மினிமமாக 1/2 மணி நேரம் அரிசி ஊற வைக்கலாம். அதிகபட்சமாக நீங்கள் 2 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அரிசி ஆட் பண்ணிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ இதை நான் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது சும்மா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறது ஆட் பண்ணாத உங்கள் விருப்பம். ஓகேங்களா. இந்த அரிசியில் இப்போ மெயினான மேட்டர் என்னென்னா, நீங்கள் சென்னை ஸ்டைல் பிரியாணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரிசியை 50% வடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹைதராபாத் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா அரிசியை 70 to 75% அளவுக்கு அதாவது வடித்து எடுக்கணுங்க. ஸோ அந்த 70 to 70% அரிசி வந்து வடித்து எடுக்கிறது எப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸோ நல்லா பாருங்கள். இந்த தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமேட்டு தான் அரிசி வந்து ஒரு 40 to 30% மேலே வந்து அரிசி வெந்திருக்குன்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து நீங்கள் அரிசி எடுத்து கரண்டியில் வந்து பார்க்கணுங்க. ஸோ இப்போ அதை எப்படி 30 to 40% ஆஃப் அரிசி வெந்திருக்குன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ இந்த அரிசி வந்து ஒரு கரண்டியில் நல்லா மேலாக எடுத்துகிட்டு வரோம் பாருங்கள். இந்த அரிசி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். எவ்வளோ அரிசி பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் டார்க்காக தெரியுதுங்களா, அதாவது பாதி அரிசியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் டார்க்காக இருக்குது உள்ளே. ஸோ இது மாதிரி இருக்குன்னா இதுதான் 30 to 40% ஆஃப் அரிசி பாயில் இருக்குன்னு அர்த்தம். இதை திரும்பியும் போட்டு நல்லா வேக வைக்கும்போது கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்க்கணும். அது மாதிரி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் இப்போ ஒயிட் கலரில் டார்க்காக தெரிஞ்சது இல்லையா, அது மாதிரி ஃபுல்லாக தெரியாமல் ஏதாச்சும் ஒரு சில இடத்துல மட்டும் டார்க்காக தெரியும். இதோ இப்போ இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டார்க்காக இல்லை, இது ஒரு சில அரிசி மட்டும்தான் இருக்குது. இது மாதிரி உள்ளுக்குள்ளே அரிசிக்குள்ளே ஒரு சில அரிசி மட்டும்தான் டார்க்காக தெரியும். அப்படி தெரியும் போது நீங்கள் அரிசி எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அரிசி இது மாதிரி படுக்குன்னு உரையும். ரெண்டாவது இது உங்கள் கண்ணால் பார்க்கும்போது ஒரு சோறு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் எடுத்து கடிச்சு பார்க்கும்போதோ உடச்சி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அரைப்பதன்ற ஃபீலிங்கை கொடுக்கும். ஸோ அதனால தான் இது வந்து அரைப்பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜுக்கு மேலே அரிசி வரணுங்க. அதாவது எல்லா அரிசியுமே பார்த்தோன்னா 3/4 பதம் வரணும்னு சொல்லுவாங்க. 70% வந்துருக்கணும். அதுவும் காட்டுற பாருங்கள். என்னடா அதிகமாக சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா அரிசியில் என்கிட்ட டவுட் கேட்காதவங்க யாருமே கிடையாது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு தெளிவாக வந்து அரிசியோட டீட்டெயில்ஸ் சொல்லணுன்றதை இதில் வந்து சொல்கிறேங்க பாருங்கள். ஒரு அரிசி விடாமல் எல்லா அரிசியும் நல்லா லென்த்தாக வந்திருக்கு. அதே டைம் நம்ம வீட்டில் சாப்பிடுவோம்ல சாதம், அந்த சாதம் மாதிரி வந்திருக்கு. அரிசி 3/4 பதம் வந்துடுச்சு. இதை அப்படியே தனியாக வந்து வடித்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மசாலா கீழே இறக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை தூக்கி அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறேங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அரிசியை வந்து நம்ம பாயில் பண்ண அரிசி கொட்ட போகிறோம். அந்த அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து லைட்டாக 2ஆக பிரித்து பாதி வெங்காயத்தை வந்து மேலாக இப்போ நம்ம தூவி விட்டுக்கிறோம். தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ரைஸை வடிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து கொட்டி மேலாக லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ஃபுல்லாக லெவல் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு சென்டரில் மட்டும் லைட்டாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டரில் வந்து மசாலா வந்து இருக்காது, அதனால் கரண்டியை வச்சு சென்டரில் மட்டும் லைட்டாக இது பண்ணி விட்டுருக்கோம். இப்போது இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தை வந்து நல்லா மேலாக தூவி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே வெங்காயம் வந்து இருக்கிற மாதிரி தூவி விட்டுக்குங்க. இது கூட பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ நான் வந்து நம்ம பிரியாணிக்குன்னு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேங்க மேலே லைட்டாக தூவி விடணுன்றதுக்காக. ஸோ கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம மல்லிப்பூ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கலையே, அந்த மல்லிப்பூ நாவும் சும்மா லைட்டாக மேலே தூவி விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 200 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அரிசிக்கு வடிச்சிங்க இல்லையா, அந்த சுடு தண்ணி மட்டும்தான் இதில் ஆட் பண்ணணும். அதில் தான் உப்பு கரெக்டாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். ஸோ அரிசியோட பதத்தை அது மாற்றவே மாற்றாது. ஸோ 200 ml வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலருக்காக வந்து நம்ம எல்லோ கலர் டைகர் பிராண்ட் வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த மாதிரி கலர்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுங்கள். பட் ஹைதராபாத் பிரியாணின்னு வரும்போது கலர் ஆட் பண்ணி ஆகணுன்றதுனால தான் நான் இது வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா குங்குமப்பூ வந்து கிடைக்கல. 1 கிராம் 350 சம்திங் அந்த மாதிரி ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. நியர்பைலையும் ஷாப்பில் எதுவும் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த கலரை வந்து வாங்கி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த கலர் ஆட் பண்ணுறதுக்கு தவிருங்க. நானே ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு தான். ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்துட்டு இப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பாக அங்கங்கே வந்து விட்டுருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சையும் முந்திரியும் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டு கடையில் விற்கும் இல்லையா, அந்த பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கி, அதாவது ஒரு பாக்கெட் திராட்சை ஒரு பாக்கெட் முந்திரி வாங்கி மேலாக தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மூடி போட்டாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வச்சுட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன்.
நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. இதில் நீங்கள் மேலே நெருப்பு வைக்கலாம் அவசியமே கிடையாது. மேலே ஏதாவது ஒரு தண்ணி பாத்திரமோ ஏதாவது வெயிட் வச்சாலே போதுமானதாக உங்களுக்கு தம்முக்கு பக்காவாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 நிமிஷம் வந்து தம் போட வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் தம் போட்டாலே போதுமானதாக இருக்கும். ஸோ 15 நிமிஷம் தம் டைமிங் பார்த்தீங்கன்னா கிளியராக முடிஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா அரிசி நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அரிசி நல்லா கிளியராக வெந்திருக்கு. அதாவது அரிசி வந்து யூ மாதிரி வளைஞ்சிருக்குங்க. அந்த மாதிரி வெந்திருந்துன்னா அரிசி வந்து தம்மு உங்களுக்கு கிளியராக ஆகிருக்குன்னு அர்த்தங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து தெரியாது. லைட்டாக சைடில் வந்து கரண்டி வச்சு பார்க்குறோம் தண்ணி இருக்கா இல்லையான்னு. லைட்டாக வந்து கீழே பார்த்தீங்கன்னா மசாலா மாதிரி இருக்குது. ஏன்னா இது ஹைதராபாத் பிரியாணி இல்லை, கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாவாக இருக்கும். தண்ணி எதுவுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை. தம்மு நல்லா பக்கா வந்துருக்குங்க. ஸோ பிரியாணி ஓப்பன் பண்ணுறத ஒரு ஸ்லோமோ போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து தண்ணிலாம் இல்லை காய்ஸ். ஸோ ஹைதராபாத் பிரியாணினா என்னென்னா கீழே ஃபுல்லாக மசாலாவாக இருக்கும். அந்த மசாலா வந்து ஹெவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் மற்றபடி வேறு எந்த ஃபால்ட்டுமே வரல. கீழேயுமே பார்த்தீங்கன்னா தபரா ஓரமாக எந்த இதுவுமே தண்ணிலாம் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம ஹைதராபாத் பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நேச்சுரலாக நமக்கு வந்து சிவப்பு கலர் வந்துடுச்சு. ஒயிட் வந்து நார்மலாக ரைஸில் இருக்குது. எல்லோக்காக நம்ம வந்து எல்லோவோட கலர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். பிரியாணியோட ரிசல்ட்டுமே நல்லா பக்கா வந்துருக்கு. ஸோ நானும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். மறக்காமல் இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ஐடியாஸை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஃப்ரீ பிரியாணி ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கோம். மோஸ்ட்லி நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். பட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து தெரியாது. உங்களுக்கு ஒரு வேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பிரியாணி வந்து கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது நம்ம ஹட் பிரியாணின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ மறக்காமல் வந்து கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிஸ்னஸ் கற்றுக்கிறதுக்கும் சரி, பிரியாணி கற்றுக்கிறதுக்கும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வந்து நான் கூட இருந்து சொல்லிக் கொடுக்குறேன். பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் வர டைம்லையுமே நான் கூட இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் யாரும் கமெண்டில் வந்து கொஷின் கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.